உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் இந்த தங்கையின் கேள்வின்ற நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக எபன் அக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, இப்பயும் இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர்கள் சார்பாக சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்க்கா. கட்டாயம் கேளுங்க பிரீஸ். அக்கா, இந்த யங் ஸ்டேஜில் வந்து எல்லா வாலிபர்களுக்கும் ஐயோ நம்ம நல்ல பிள்ளையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். எப்படியாவது நம்ம ஒரு நல்ல சாட்சியுள்ள பிள்ளையா இருக்கணும், நம்மளோட சாட்சியின் வாழ்க்கையை நம்ம வந்து கெடுத்து போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும், இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் என்னாகும், 2 நாள் 3 நாள் தான், 4வது நாள் அவங்களோட சுயந்தான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ இப்படியா, நான் உன்னை நினச்சி கூட பார்க்கல இப்படி அப்படின்னு சொல்லி திட்டு தான் விழுகும். இந்த மாதிரி வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே பிரீஸ், நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ட்ரை பண்றோம், அடுத்து எங்களால 2-3 நாள்ல முடியல அப்படின்னு. சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பைபிள்ல என்ன மாதிரி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, கனி நிறைந்த வாழ்க்கையை தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. சரியா? அதுல ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுமா, அதாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணுமா, ஒரு காரியம் என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மோட வில் பவர்ல, நம்முடைய சுய விருப்பத்துல, ஆசையில நம்ம ட்ரை பண்றோம், நல்ல பிள்ளை நம்ம பேர் வாங்கணும், சாட்சியா வாழணும் அப்படின்னு ட்ரை பண்ணா 2-3 நாள் தான், அடுத்து நம்ம சுயம் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுறது. அதை தான் ஆண்டவர் சொல்றார், எம்மா உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, என்னாலன்றி செய்ய முடியாது, நீ என் கூட நிலைச்சிருந்தா செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. இதை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமா சொல்றேனே. ஒரு மே மாசம்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழ சீசன் நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு. நீங்க ஒரு மாந்தோப்புக்கு போறீங்க, அங்க ஒரு பெரிய மாமரம் இருக்குது, அதோட கிளையில கொத்து கொத்தா பழம் காய் காய்ச்சி தொங்குது. அந்த மாமரம் பேசுற மாமரம் வேற. நீங்க கிட்ட போனோடனே மாம்பழத்தை பார்த்துட்டு கேக்குறீங்க, கிளை கிட்ட கேக்குறீங்க, ஏ கிளையே, எப்படி உன்னால இவ்வளவு கொத்தா மாம்பழத்தை காய்க்க வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. உடனே கிளை என்ன சொல்லும் தெரியுமா? சிரிக்கும். அது சிரிச்சுட்டு சொல்லுவோம், ஐயோ நான் எங்க இந்த பழத்தெல்லாம் காய்க்க வைக்கிறேன், நான் இந்த பழத்தை உருவாக்கல, நான் தனியா இருந்தா ஒரு கனியும் கொடுக்க முடியாது, நான் இந்த மரத்தோட இணைஞ்சிருக்கிறதுனால மரம் இந்த மண்ணுல இருந்து தேவையான எல்லா சத்து தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுக்கு, அதை நானும் வாங்கிக்கிறேன், கிளையாகிய நானும் வாங்கி இந்த பழங்களை எல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் கிளை. சரியா? நம்ம தனியா இருந்தோம்னா நம்மளால சாட்சியுள்ள வாழ்க்கையோ கனி நிறைஞ்ச வாழ்க்கையோ வாழ முடியாது. ஃப்ரூட்ஃபுல்லா நம்முடைய வாழ்க்கை இருக்காது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நம்முடைய வாழ்க்கை இருக்காது, முன்மாதிரியா நம்ம வாழ்க்கை இருக்கவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாகி அவரோடு நம்ம கொடியாய் இணைக்கப்படும் பொழுது நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அதனாலதான் அந்த வசனத்தின் பகுதியில தான், யோவான் 15 அதிகாரத்துலதான் ஆண்டவர் இந்த 2 காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆண்டவரோட நிலைச்சிருக்கிறதுனா என்னது? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமா ஆண்டவரோடு இருக்கிற நிலைச்சிருக்கிற அனுபவம். நம்ம ஆண்டவரை ஜெபிக்கிறதின் மூலமா, ஆண்டவரை தேடுறதின் மூலமா, அவரோட லாங் டேர்ம் ஜேர்னி, அவரோட அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒரு ஐக்கியம், அவரோட இருக்கிற ஐக்கியத்துலதான் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை எளிதா நம்ம வாழ முடியும். கட்டாயம் நம்ம ஃப்ரூட்ஃபுல் லைஃபை நம்ம நிச்சயமா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். பிரீஸ், ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. எப்போ நம்மளோட வாழ்க்கை ஆண்டவரோடு இணைக்கப்படுதோ அப்போ நிச்சயமாக நம்மளால் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்மளாலையும்
அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல ஆண்டருக்கு பிரியமான பிள்ளையா, கனி கொடுக்கிற பிள்ளையா வாழ முடியும்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்கக்கா. நிச்சயமா அதை பார்க்குற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபம் பண்ணிடலாம். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அக்கா ஒரு சின்ன காரியம் சொல்றேன். ஆண்டவரோடு நிலைச்சிருங்க. ஜெபத்துல, வேத வாசிப்புல, எப்பயுமே நம்முடைய சிந்தையில ஆண்டவர் இருந்துகிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே உங்களுடைய வாலிப வயதுல நீங்க விலையேற பெற்றவங்களா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாத்திரமா, அவருடைய சித்தத்தை செய்யற பாத்திரமா நிச்சயமா ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட வாலிபர்களா இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிரலாமா? அன்பின் பிதாவே, இந்த வேளையில நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே உங்க மேல சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கைமார்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறோம்ப்பா. என்னால சாட்சியா வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கவலையோடு யாரேனும் இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு நீங்க சொல்றீங்கப்பா, கொடியானது திராட்சை செடியில இணைந்திருந்தால் அது சார்ந்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கும்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. நாங்க உங்களை சார்ந்து கொள்கிறோம்ப்பா, உம்மீது சாய்ந்து கொள்கிறோம்ப்பா. உம்முடைய வலக்கரத்தினால் எங்களை நடத்துவீராக. இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கனி நிறைந்த வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை ஆண்டவர் நிரப்பட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசப்பா உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கும் ஜீவனோடு ஆண்டுடைய கிருபையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்க ஆண்டு கிருபை கொடுத்திருக்கிறார். கிராம மிஷனரி குடும்ப ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய கிருபினாலே இந்த ஊழியத்தின் சார்பாக நான் சென்னை பட்டணத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் இந்த கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட தொடர்பு கொள்ளுங்க. நம்மலாம் சேர்ந்து நம்ம சென்னை பட்டணத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம செய்யலாம். சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், ஸ்கூல் மிஷனாக இருக்கலாம், ரோட்டில் டெய்லி ஒரு 100 பேர் கைப்பிரதி கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம். ரோட்டில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. பசித்தோருக்கு உணவளிக்கிற திட்டம்னு ஒரு ஊழியர் இப்படி ஊழியமாக இருக்கலாம். இப்படி நிறைய ஊழியங்கள் கிட்டத்தட்ட கிராம மிஷனரி இயக்கம்ன்ற குடும்பம் கிட்டத்தட்ட 58 வகையான ஊழியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் சென்னை பட்டணத்தில் சுற்றியுள்ள பகுதியில் இருப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட தொடர்பு கொள்ளுங்க. நம்மெல்லாம் சேர்ந்து நம்முடைய ஆண்டோடைய நாம் மகிமைக்காக நம்ம ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. இந்த அருமையான வேலைகளையும் கூட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியிலே பேச போகிறார். முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒருவேளை இந்த செய்தி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி, இல்லை வாலிப அண்ணன், அக்கா, உங்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற வேளையிலே, ஆண்டவரே, வழி தெரியாமல் தவிக்கிற வேளையிலே நீர் எங்களோடு இடைபடுகிற தேவன். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த செய்தி உண்மையாவே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்கே, என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் பல பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கிறேனே, காலேஜில், ஸ்கூலில். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்க அருமையான சகோதரனை, சகோதரியை, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை. ஒருவேளை கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, அவங்க எல்லாருமே விளையாடுவாங்க.
விளையாடுவாங்க. ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அதை விளையாடுவாங்க. சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதை சுற்றி பார்க்கிற மைதானத்துல இருந்து வெளியில பார்க்கிறவங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமா அதை பார்த்து ஆரவரிப்பாங்க, கை தட்டுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. அது ஒரு ஒரு கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம். அந்த அந்த மீட்டிங் அந்த மன்னிக்கும் அந்த ஸ்போர்ட் முடிஞ்ச உடனே, அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே அவங்கவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாமல் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்களா? போராடுறீங்களா? ஆண்டவரே, நான் இதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றேன், என்னால முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட செய்தி வேளையில பேச போகிறார். நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த களம். மறுபடியும் தெளிவா சொல்றேன், நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல, அது ஒரு யுத்த களம், அது ஒரு பேட்டில் ஃபீல்டு. கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, அழகான ஒரு வசனம் வாசிக்க போறோம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை கவனிங்களேன். 3ஆம் வசனத்தின் பின்பகுதி நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்தில் தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். நல்ல கவனிங்களேன், இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உள்ள வசனத்தை நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போறோம், தியானித்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனிங்களேன். கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்தில் தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறார். என் மகனே, என் மகளே, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு யுத்த களத்தில் இருக்கிறது உண்மைதான். உன் கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற காலேஜ்ல, ஸ்கூல்ல உன் கூட படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத பாவத்துல அவங்க இருக்கிறாங்க. செல்போன்ல வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணே, என்னால முடியல, அருமையான சகோதரன், என்னால முடியலன்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏசப்பாவாக வாழ நினைக்கிறேன், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன்னு சொல்லி நீங்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன? என் மகளே, என் மகனே, நீ யுத்த களத்தில் நிற்கிறாய் உண்மைதான். ஆனால் நீ யாராக நீ மாறப் போகிறாய்? தமது யுத்தத்திலே, எனது யுத்தத்தில் இருக்கிற சிறந்த குதிரையாக உன்னை நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. இயேசு ராஜா இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி, ஒருவேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இது உண்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாங்களேன். தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். யுத்தகலம் சொன்ன உடனே நமக்கு நல்ல ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? யுத்தகலம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரு சாப்டர் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அதுல இருந்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி ஒரு பரிசுத்தவான், ஒரு ஆண்டவருக்காய் நிற்கிற வாலிபன் ஆண்டவருக்காக யுத்த குதிரையாக புறப்பட்டார் என்று நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? 1 சாமுவேல் 17:17. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். யுத்த களத்துல தாவீதுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அங்க யுத்த களத்துல இருக்கிறாங்க. இங்க என்ன அவங்க அப்பா சொல்லி விடுறாரு, தாவீது வேகமா கூப்பிடுறாரு. தாவீது என்ன பண்ணிட்டு இருப்பார், நான் நினைக்கிறேன் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. இல்ல ஒருவேளை அந்த பிஸியான வேலையில இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிடுறாரு, டேய் தாவீது ஓடியா, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க போ, யுத்த களம் தெரியுமா உனக்கு? ஆமாப்பா, கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. நீ அங்க கிளம்பி போ, அங்க உங்க அண்ணங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அங்க போய் நான் கொடுக்கிற எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வா. அவங்க அப்பா சொல்றாரு, நல்லா கவனிங்க. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனை நம்ம இங்க ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அவங்களாம் அங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிற மாட்டாங்களாப்பா? நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், நான் ஆடு மேய்க்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், மறுபடி ஏன் வேலை வாங்குறீங்கன்னு தாவீது சொல்லவே இல்லைங்க. உங்க அப்பா சொன்ன உடனே நல்லா கவனிங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. 19 வசனத்தை கவனிங்களேன். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்க அப்பா சொல்றாரு, பயங்கர யுத்தத்துல பிஸியா இருக்குப்பா, நீ கிளம்பு, போய் பால் கட்டி எல்லாம் கொடுத்துட்டு வா, போய் பிரெட் எல்லாம் கொடுத்துடுவான்னு சொன்னப்ப 20 வசனத்தை கவனிங்களேன். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே, அதாவது அவங்க அப்பா தனக்கு சொன்னபடியே அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் யுத்தத்துக்கென்று அங்க அந்த நின்று கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. அங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க யுத்தத்துல. நல்லா கவனிங்க, இதை ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம்.
தாவீது அந்த யுத்த களத்துக்கு கிளம்பி போகிறார். தெரிந்தோ தெரியாமலோ தாவீது அந்த யுத்த களத்துக்கு போகிறார். மறுபடியும் நான் சொல்றேன் கவனிங்க. அந்த யுத்த களத்துல என்ன நடக்க போகுதுன்னு தாவீது தெரியாது. தாவீதுக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா இந்த யுத்த களத்துக்கு தாவீது கிளம்பி போகிறார். என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணி தாவீதை யுத்த களத்திற்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. இயேசு சாமி யுத்த களத்திற்கு தாவீதை ஏற்கனவே பிளான் பண்ணி கொண்டு போகிறார். அருமையான செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணன், அக்கா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க நினைக்கிறீங்களா, நான் தெரியாதவரை அந்த ஒர்க் பண்ற இடத்துக்கு வந்துட்டேன், நான் தெரியாதவரை அந்த காலேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு இங்க பயங்கர போராட்டமா இருக்கு. இல்லங்க, ஆண்டவர் தெரிந்தேதான் உங்களை இந்த காலேஜுக்கு அனுப்பினார், தெரிந்துதான் அந்த ஒர்க் பண்ற இடத்துக்கு அனுப்பினார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒர்க் பண்ணுகிற இடம் ஒரு யுத்த களம். ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இங்க தாவீதை ஆண்டவர் அனுப்புகிறார். என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். அதை வாசிக்க போகிறோம். அந்த பெலிஸ்தியன் உள்ள அந்த கோலியாத்ங்கிற பயங்கரமான ராட்சசன் இரவும் பகலும் நம்முடைய ஆண்டவருடைய பேரை சொல்லி பயங்கரமாய் கொக்கரிக்கிறான். இஸ்ரவேலர்களை கேவலமாய் பேசுகிறான். அங்க நிக்கிற எல்லா இஸ்ரவேல் யுத்த வீரர்களுக்கும் அந்த கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லை. அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கான வழியே தெரியலங்க. அவங்க கையில பட்டை இருந்தது, அவங்க கையில ஈட்டி இருந்தது, எல்லாமே இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா யாரும் கூட முன்னாடி யுத்தத்திற்கு கோலியாத்தை தனியாக எதிர்க்க போக முடியவில்லை. ஆனா என்ன நடக்குது? தாவீது அந்த சத்தத்தை கேட்கிறார். அருமையான கிறிஸ்தவ சகோதரனை, சகோதரியே, நம்முடைய ஆண்டவரை தூஷிக்கிற சத்தம் உங்க காது கேட்கலையாங்க? நம்ம ஆண்டவரை மற்றவர்கள் கேலி பேசுறது உங்க காது கேட்கலையா? நம்ம எதிராளியான பிசாசானவன் பயங்கரமாய் கர்ஜிக்கிற சிங்கம் போல நமக்கு எதிராய் வந்து நம்முடைய மனதுங்கிற ஒரு யுத்த களத்தை சிதைத்து கொண்டிருக்கிறதை அறியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் மனம் ஒரு யுத்த களமா இருக்கலாம், ஆனா நீ தாவீதாய் இறங்கி செயல்படும் போது ஆண்டவர் அந்த யுத்தத்திலே ஜெயிப்பார். நடந்தது என்ன வாசிக்க போகிறோம். தாவீது பால் கட்டியையும் அந்த பிரெட் எல்லாம் எடுத்துட்டு போனது உண்மைதான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? தாவீது போன இடத்திற்கு ஏற்கனவே கவனை ஆயத்தமாக்கியே வைத்து கொண்டு தாவீது கிளம்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட சொல்லுகிறார், நீ டெய்லி ஒர்க் பண்ண போகும்போது, டெய்லி காலேஜுக்கு போகும்போது, நீ டெய்லி ஊழியத்துக்கு போகும்போது, வசனம் என்கிற பட்டயத்தை, ஜெபம் என்கிற பட்டயத்தை எப்போதும் உன் கையிலே கொண்டு போ. எப்போதும் இருதயத்துக்குள்ள கொண்டு போ. நீ எந்த நேரத்தில் யுத்த களத்திலே நுழைவா என்றது உனக்கு தெரியாது. ஆனா நீ ஆயத்தமாய் உள்ளே நுழை, ஜெயத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது யுத்த களத்திலே நுழைகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமாங்க? அந்த கோலியாத் பயங்கரமா பேசின சத்தத்தை என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. 23 வசனத்தை கவனிங்களேன். இதோ காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். ஆனா அந்த வசனம் எப்படி முடியுது தெரியுமா? அதை தாவீது கேட்டான். அதை தாவீது கேட்டான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே தாவீதால சும்மா இருக்க முடியல. ஜீவனுள்ள சேனையை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனை மாத்திரம் இவன் யாரு? நான் போய் அவனோட யுத்தம் பண்றேன். ஒரு சின்ன வாலிபன். உங்களுடைய வயசு ஆண்டருக்கு முக்கியம் கிடையாதுங்க. ஒரு மல்யுத்த போட்டிக்கு போறீங்களா? உங்களுடைய வெயிட் பார்ப்பாங்க, அவங்களுடைய வெயிட் பார்ப்பாங்க. வெயிட் சரியா இருந்தா தான் நீங்க அந்த போட்டிக்கு நுழைய முடியும். இப்படிப்பட்ட உலக பிரகாரமான போட்டியை நான் சொல்ல வரல. தாவீது வயதிலே சிறியவரா இருந்தாலும் ஒரு அருமையான தேவ மனுஷன். மனாசேங்கிற ஒரு பாஸ்டருடைய செய்தியை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கேட்ட உடனே எனக்கு உடம்புல அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமான ஒரு உற்சாகமான வார்த்தை என்ன தெரியுமா? கோலியாத் உடலிலே ராட்சசனா இருந்தான், ஆனால் தாவீதோ ஆவியில் ராட்சசனா இருந்தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான என் சகோதரனை, சகோதரி, ஆண்டவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை எதிராய் வர்ற கோலியாத், இச்சைங்கிற கோலியாத் உங்களை எதிர்த்து வருதா? பரிசுத்த குலைச்சல்ங்கிற கோலியாத் உங்களை எதிர்த்து வருதா? பயங்கரமான மன போராட்டம், டிப்ரெஷன்ங்கிற கோலியாத் உங்களை எதிர்த்து வருதா? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிறார், நீங்க நான் சாதாரணமானவங்க தான், பலவீனம் உள்ளவங்க தான். ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிறார், என்ன வார்த்தை தெரியுமா? நீ சிறியவனா இருந்தாலும், நீ சின்ன இளம் வாலிபனா இருந்தாலும், நீ ஆவியானவருக்குள் ராட்சசனாயிரு. கோலியாத்தை ஜெயிக்கும்படி பிளானை தேவன் தருகிறார். என்ன நடந்துச்சு நல்லா கவனிங்க. இந்த 1 சாமுவேல் 17 ஒரு முக்கியமான வசனத்தை, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 44 வசனத்தை கவனிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும்
காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். வா என்கிட்ட வா, ஏன்டா சின்ன பையல நீ ஏன்ட்டியாடா வர்ற, வா, உன் தலையை எடுத்து நான் பாரு, உன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து உன் உடம்ப நான் என்ன செய்வேன், மாம்சத்தை உன்னுடைய உடம்பு போய் சாப்பிட பறவைகளுக்கு போடுறேன் இல்லையான்னு பாருன்னு சொல்லி பயங்கரமா கோலியாத்தோட உடம்பு வைத்து கொண்டு பயங்கரமா மிரட்டுறதை இங்க பாக்குறோம். அருமையான ஸ்டேட்மெண்ட் இங்க தாவீது சொல்கிறார். அதற்கு 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ வரும்போதே பட்டயத்தோட வர்ற, ஈட்டியோட வர்ற, கேடகத்தோட வர்ற, ஏதோ ஒரு பயங்கரமான பாதுகாப்பு பெட்டகத்தோட நீ வர்ற. ஆனா நான் எப்படி வர்றேன் தெரியுமா? இவ்வளவு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. தாவீது ரிசல்ட்ட பாருங்க, என்ன நடந்துச்சு அந்த யுத்த களத்திலே. தாவீது ஆண்டவருக்காக முன்னேறி செல்லும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? நமக்கு நல்லா தெரியும். தன்னுடைய கவனை சுற்றி விடுறாரு. கோலியாத்துடைய நெற்றி பொட்டுல அந்த பாயிண்ட பிளான் பண்ணி அடிக்கிறாரு. கோலியாத்து சரிந்து கீழே விழுகிறார். இன்விசிபிள் காட், ஆண்டவர் மறைந்திருந்து அங்கே தாவீதோடு சேர்ந்து யுத்தத்தை நடத்தி முடிக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் யாருக்குமே தெரியாது, இஸ்ரேல் யுத்த வீரர்கள் யாருக்குமே தெரியாது, அங்க தாவீது மட்டும் தான் நிக்கிறாருன்னு தெரியும். ஆனா தாவீது அந்த யுத்தத்தை முடிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாருடைய கண்களும் மறைவா இருக்கும் போது தாவீதோடு கூட நின்று கோலியாத்தை வீழ்த்துகிறார். அருமையான சகோதரனை சகோதரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுறாருங்க. நான் உன் கூட வருவேன், நீ பயப்படாத, வா, உன் கூட வருவேன். நீ அந்த பாவத்தை குறித்து பயப்படுறீல, உன்னை எதிர்த்து உன்னை பிளாக்மெயில் பண்றவங்க நீ பார்த்து பயப்படுறீல, நான் உன் கூட வர்றேன் மகளே, நான் உன் கூட வர்றேன் மகனே, நம்ம ரெண்டையும் சேர்ந்து வா, இப்போ யுத்தத்துக்கு போவோம். தாவீது கிளம்பும் போது ஆண்டவராகிய கர்த்தரோடு யுத்தத்துக்குள் நுழைகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். தமது யுத்தத்திலே சிறந்த குதிரையாக உங்களை நிறுத்த போகிறார். நீங்க சிறந்த குதிரையா இருப்பீங்க. ஆண்டவருக்காக யுத்தத்தில் இருக்கிற ஒரு நல்ல குதிரையா நீங்க இருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ சிறந்த யுத்த குதிரை. எல்லாம் சொல்லுங்களேன் உங்க இருதயத்துல வைத்து, நான் ஆண்டவருக்காக சிறந்த யுத்த குதிரையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சின்ன தாவீதுக்குள்ள எப்படிங்க அவ்வளவு தைரியம்? பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள்ட்ட அண்ணன் அக்கா, உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எது இல்லாம இந்த உலகத்துக்கு போங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம நீங்க போயிடாதீங்க. ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் அந்த காலேஜ்ல, நான் படிக்கிற இடத்துல, நான் பஸ்ல போகும்போது, நான் ரோட்ல நிற்கும் போது நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. எனக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வேணும் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ராஜா, சவுல் ராஜா கோலியாத்தை பார்த்து நடுங்குறாருங்க. ஆனா சின்ன தாவீதோ பெரிய கோலியாத்தை எதிர்த்து வீழ்த்துகிறாருன்னு பாக்குறோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வேணும். லியோனார்ட் ரேவன்கல் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், நீ எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அது உன்னை பாதுகாக்கும் என்று எழுதுகிறார். அருமையான சகோதரி சகோதரி, ஆண்டவர்ட்ட போராடி கேளுங்க, ஆண்டவரை நிரப்புங்க ஆண்டவரே. நான் உங்களுக்காக வாழணும் ஆண்டவரே. நான் படிக்கிற இடத்துல, நான் போகிற இடத்துல, நான் டிராவல் பண்ற இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவுக்காய் நிக்கணும் ஆண்டவர், எனக்கு அந்த கிருபையை கொடுங்கன்னு கேட்பீங்களா? ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்ட தாவீது யுத்த குதிரையாக முன்னேறுகிறார். நமக்கு என்ன தெரியும்? தாவீது ரிசல்ட் தெரியும். போகிற இடமெல்லாம் யுத்தத்தை ஜெயிக்கிறார் தாவீது. அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணன் அக்கா எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை யுத்தத்துல சிறந்த குதிரையாக நிறுத்த போகிறார். சவுல் பயந்து போய் என்ன சொல்றாரு? நீ கோலியாத்தெல்லாம் வீழ்த்த முடியாது. நீ கோலியாத்தெல்லாம் வீழ்த்த முடியாது. ஏன்னா சின்ன வயது முதல், அவன் சிறு வயதுல இருந்து யுத்த வீரன். சின்ன வயசுல இருந்தே அந்த தேசத்துல இருந்து யுத்தத்துல பழக வைக்கப்பட்டவன். நீ சின்ன பையன், நீ இன்னைக்கு சும்மா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கிற, நீ போய் அவனை அடிக்க முடியுமான்னு சொல்லி சவுல் தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணுகிறார், பயமுறுத்த பார்க்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் தெரியுமா? சவுலை பார்த்து இல்ல தாவீதை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, டேய் அவன் சிறு வயது முதல் தான்டா யுத்த வீரன், ஆனா நீ தாயின் கருவில் இருக்கும் போதே நீ யுத்த வீரனாய் பிறந்தாய். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லியிருப்பார், நீ பிறக்கும் போதே, நீ தாயின் கருவில் இருக்கும் போதே நீ யுத்த வீரன். ஆண்டவர் பலப்படுத்தியிருப்பார். அதான் தாவீதை சந்தோஷமா சொல்ற, கர்த்தரின் வலது பரிசு வீட்டு இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. நான் நினைக்கிறேன் கோலியாத்தை அடிக்கும் போது ஆண்டவர் ரைட் சைடு நின்றுப்பார் நினைக்கிறேன்.
கரெக்டா, நீ கரெக்டா பாயிண்ட் பண்ற, அட்ரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதை ஷோல்டர்ல பிடிச்சு என்கரேஜ் பண்ணிருப்பாரு நினைக்க. அவருக்காய் பரிசுத்தமாய் நீங்க நிக்கிறீங்களா? அவருக்காய் பரிசுத்தமா வாழ்றீங்களா? ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணுவார். பரலோகத்துல இருக்க தூதர்கள் முன்னாடி கைத்தட்டி சொல்லுவார், என் மகளை பாரு, என் மகனை பாரு, பரிசுத்தமா வாழ்றான்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். குதிரைன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம், அது சொல்லி நம் செய்தியை ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். இது உங்களுக்கு உண்மையா பிரயோஜனமா இருக்கும். நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்த ஒரு கதை. ஒரு பெரிய குதிரை லாயத்துல ட்ரெயின் பண்ணப்பட்ட குதிரைகள் நிறைய அங்க இருந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. அந்த குதிரையில என்ன பண்ணும், நிறைய கட்டைகளா அடுக்கியிருப்பாங்க. அது வந்து அதோடைய கழுத்து மட்டும் வெளியே நிற்கும், அந்த குதிரை உள்ள நிற்கும். பார்த்திருப்பீங்க, குதிரை, அரேபிய குதிரை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கும். பார்த்தீங்கன்னாலே அப்படியே அதை பார்க்கும்போதே குதிரையா இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி நிக்குது அந்த குதிரை லாயத்துல. அந்த குதிரை லாயத்துல 2 குட்டி குதிரைங்க இருந்துச்சு. ரொம்ப குட்டியோண்டா 2 குட்டி குதிரை. அதை யாராவது கட்டிப்பட முடியுமா? அதை யாரும் கட்டிப்பட முடியாது. குதிரை லாயம் ஃபுல்லா குதிச்சு விளையாண்டுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பெரிய குதிரை எல்லாம் பார்த்து 2 கேலி பண்ணுமா. கிட்ட போய் என்ன பண்ணுமா, வெளியே வாங்க வெளியே வாங்க, ஏன் உள்ளே நிக்கிறீங்க, விளையாட வர மாட்டீங்களா, ஓட முடியாது உங்களால அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கொண்டே இருக்குமா அந்த 2 குட்டி குதிரையும். ஒரு நாள் அந்த 2 குட்டி குதிரையும் பேசிக்கிச்சான். என்ன பேசிக்கிச்சான், டே மாப்பிள்ள, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களோ, நம்மளையும் அசைய விடாம அப்படி நிக்க வச்சிருவாங்களோ, நம்மளையும் ஒரு வேலைக்கார மாதிரி ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த 2 குதிரையும் பேசிக்கிச்சான். அதுல இன்னொரு குதிரை சொல்லிச்சான், ஆமாடா, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம இப்படி மாட்டிக்க கூடாது அப்படின்னா, நாளைக்கு காலையில நம்ம ஓடி போயிடணும்டா அந்த இடத்த விட்டு. காலைல முதலாளி கதவை திறப்பாரு பாரு, அந்த நேரத்துல நம்ம சைட்ல கூட எஸ்கேப் ஆகி ஓடி போயிடணும். நம்ம பாட்டுக்கு ஊருக்குள்ள போய் நம்ம கிடைக்கிறது, ஊர்ல எல்லாமே இருக்குமாண்டா, ஆப்பிள் இருக்குமா, தக்காளி இருக்குமா, புல்லு இருக்குமா, எல்லாம் சாப்பிட்டு நம்ம மாடு கொழுத்து வளரலாம்டா, நம்மளை யாரு என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லி இந்த 2 குதிரையும் பேசிட்டு நைட் தூங்கிருச்சான். அதுல இன்னொரு குதிரை அமைதியா யோசிச்சு கொண்டிருந்ததான். அந்த குட்டி குதிரை இவ்வளவு அழகா திடகாத்திரமா அப்படி பார்க்கவே சொல்லிக்கிறாங்களே இந்த குதிரைகள்லாம். அப்ப ஏதோ ஒரு எஜமானுக்கு கீழ்பட்டு தானே அவங்க இருக்கிறாங்க. அந்த எஜமான்ட்ட நான் போனேன்னா என்னையும் அப்படி மாத்துவார்ல அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு குதிரை யோசிச்சான். காலைல விடிஞ்சிச்சான். இந்த சேட்டை பண்ற குதிரையில ஒரு குதிரை எந்திரிச்சு, ஏய் வா போமா, விடிஞ்சிருச்சு வா போன்னு சொன்னப்ப அந்த இன்னொரு குதிரை சொன்னுச்சான், இல்லடா நான் வரல, நான் இங்கேயே இருக்க போறேன். இங்க இருந்து அந்த லைன்ல நிக்கிறாங்க பாரு, அந்த குதிரை மாதிரி நானும் ஒரு நாள் ஒரு நல்ல குதிரையா, போர் குதிரையா மாற போறேன். உடனே இந்த குட்டி குதிரை சொன்னுச்சான், டேய் நீ மாட்டினா உன்னை கடைசியில ஜடமா நிக்க வச்சிருவாங்கடா, உன்னை சும்மா நிக்க வச்சிருவாங்கடா, நீ வரியா வரலையா? இல்ல நான் வரலன்னு அந்த இன்னொரு குதிரை குடுகுடுன்னு போடான்னு சொல்லி ஓடி போச்சான். அந்த ஓடி போன குதிரை அந்த கிராமத்துக்குள்ள நுழையுது, பட்டணத்துக்குள்ள நுழையுது, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுதுங்க. அந்த லாயத்துல இருக்கிற வரைக்கும் சரியான ஃபுட் அங்க கொடுக்கப்பட்டது, சரியான சாப்பாடு, சரியான போஷாக்கான உணவு, சரியான எல்லா விதமான மருந்துகள், பாதுகாப்புகள் எல்லாம் அந்த லாயத்துல உள்ள குதிரைகளுக்கு கிடைச்சது. ஆனா வெளியே ஓடி போன குதிரை இருக்கே, அந்த குதிரை எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த லாயத்துல இருக்க வரைக்கும் குதிரைக்கு குதிரை தான் அது ஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அது வெளியே போனோடனே நாய் ஃப்ரெண்ட் ஆயிருச்சு, பூனை ஃப்ரெண்ட் ஆயிருச்சு, ஒரு மாதிரி ஊரை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த குதிரை. என்னாச்சு தெரியுமா, நிறைய சாப்பிட்டு வயிறுலாம் வச்சு போய் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் கால்ல முள்ளு குத்தி சீல் வச்சு புண்ணு வச்சு, ஓ இதுதான் லைஃப் போல, நம்ம வாட்டுக்கு எதை வேணா சாப்பிடலாம், எங்க வேணா வாழலாம்னு சொல்லி அந்த குதிரை வாழ்ந்துகிட்டு இருக்கு. வருஷங்கள் ஓடிச்சுங்க. ஆனா அந்த ஓடாமல் நின்ன அந்த சின்ன குதிரையோ எஜமானுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சது, சேட்டை பண்ண ஆரம்பிச்சது. எஜமான் பிடிச்சாரு, கடிவாளத்தை மாட்டினாரு, கலிக்கனை போட்டாரு. அப்பப்ப அடி விழுந்துச்சு, குத்து விழுந்துச்சு. வருஷங்கள் 2 குதிரைக்கும் வருஷங்கள் கடந்து ஓடுனுச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த ஊருடைய ராஜா ஒரு சிறந்த குதிரை மேல வரப்போறாருன்னு சொன்னோடனே எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க போயிட்டாங்க. இந்த குதிரையை பார்க்கவும், அந்த ராஜா வந்தாரு, அந்த குதிரை எவ்வளவு அழகா இருக்கும், அந்த குதிரையை நம்ம பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும், ஊர் மக்கள் எல்லாம் வர்றாங்க. இந்த செய்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் கேள்விப்பட்டோம்னே அந்த அந்த நோஞ்சான அந்த கால் அழுகி போன அந்த குதிரையும் கேள்விப்படுது. அது நினைக்குது, ஓ குதிரையா, அப்போ அந்த ட்ரெயினான குதிரை வரும் போல, நிறைய குதிரைகள் ஏதோ ஒரு குதிரை வரும் போலன்னு சொல்லி இந்த குதிரையும் போய் பார்க்கும் பொழுது அந்த குதிரை அதிர்ந்து போனதான். நல்லா உத்து பார்க்கும்போது தெரிந்தது, என்னோடு பழகுன அந்த குதிரை தானே நீன்னு சொல்லி கிட்ட போய் பேசிச்சாங்க. அப்ப அந்த அந்த ராஜா மேல உள்ள அந்த குதிரை அதோடைய உடம்ப பார்த்து, என்ன உடம்புங்க, என்ன நரம்புங்க, கை கால்லாம் அப்படி பயங்கரமா ஜைஜாண்டிக்கா இந்த ராஜா ஏறி உட்கார்றது அளவுக்கு அது பயங்கரமா நின்னுச்சான், ஒரு யுத்த குதிரையை போல. இந்த கால்ல புண்ணு வைத்து சீல் வைத்து தன்னுடைய உடம்புல இருக்கிற பலனெல்லாம் இழந்து அந்த நோஞ்சான குதிரை கேட்டுச்சான், டே நண்பா, நீ எப்படா அவ்வளவு அழகா இருக்க, என்னைய பாடுறா, என் நிலைமைய பாடுறா.
அன்னைக்கு நீ ஓடி போகும்போதே நீ வேணான்னு சொன்ன, நான் கேட்கலடா. ஆனா நான் வெளியே வந்து சேரக்கூடாதுன்னு சேர்ந்து என்னுடைய எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். என்னுடைய பலனை இழந்துட்டேன், என்னுடைய சுகத்தை இழந்துட்டேன். எப்படிடா நீ இப்படி அவ்வளோ அழகா இருக்க, இவ்வளோ ஆரோக்கியமா புஷ்டியா இருக்கியே? அந்த குதிரை சொன்னுச்சான், என் எஜமானு கீழ்ப்படிஞ்சிருந்தேன். என்னை அடிச்சார் உண்மைதான், என்னை குத்துனார் உண்மைதான், நான் சரியில்லாத இடத்துல என்னை திருத்தினார் உண்மைதான். ஆனா எஜமானு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தேன். அதனால இன்னைக்கு தலை சிறந்த குதிரையா ராஜா என் மேல ஏறி அளவருக்கு என்னைய எஜமான் ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த குதிரை சந்தோஷமா சொன்னுச்சான். அந்த இன்னொரு குதிரை சொன்னுச்சா, என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, அந்த 2 குதிரையில நீ எந்த குதிரையா மாற போறீங்க? உங்க காலேஜ்ல இருக்கிற உங்க கூட படிக்கிற எல்லாரும் செல்போன்ல வேற எதாவது பார்க்கலாம், வேற எங்கேயாவது ஊர் சுத்தலாம், தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா நீங்க பைபிள் வாசிக்க ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரா? கொஞ்ச நேரம் ஜோமன்னு மகளேன்னு சொல்றாரு. நீங்க நினைக்கிறீங்க, என்ன ஏன் ஆண்டவர் இப்படி நெருக்குறீங்க? எல்லாருமே ஊர் சுத்துறாங்களே, என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை கேட்காதீங்க? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்கள வேற. ஆனா என் மகளே, நீ என் யுத்தத்தில் இருக்கிற சிறந்த குதிரை. நீ பொறுமையா என் சமூகத்தில் இருப்பாயானால் நான் உன்னை வழி நடத்துவேன். உங்களை பார்த்து லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் கிறிஸ்துவண்டே வருவாங்க. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? நீங்க மட்டும் ஏன் அப்படி சந்தோஷமா இருக்கீங்க? உங்க யூத்ல நீங்க எல்லாருமே டிப்ரெஷன்ல இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி சூப்பரா ஆரோக்கியமா இருக்கீங்க? அப்ப நீங்க சொல்லுவீங்க, இயேசு ராஜா எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. அருமையான அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ வீட்டில் இருக்கும் போதும், நீ வெளியே போகும் போதும், நீ டிராவல் பண்ணும் போதும் இயேசு கிறிஸ்துவோடைய சிறந்த குதிரையா நீங்க இருப்பீங்களா? ஆண்டவருக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லைங்க. அவர் நம்மள்தாங்க நம்பி இருக்கிறாரு. உங்களை தவிர, என்னை தவிர அவருக்கு வேற யாரும் கிடையாது. அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? என்னுடைய 18 வயசு வரை ஆண்டருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தேன். வாய் பேச முடியாத, காது கேட்காதுங்க அம்மா அப்பாவை கொடுமைப்படுத்தினேன். உங்கள்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்களை செய்த பாவி நான். 18 வயசுல இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வந்தார். இயேசப்பா எனக்குள்ள வந்தாருங்க, என்னை தேடி வந்தாருங்க, என்னை மாத்தினாரு, என்னை அவர் ட்ரெயின் பண்ணாரு. நீ பரிசுத்தமா வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும் எனக்கு சொல்லி ட்ரெயின் பண்ணாரு. இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு சின்ன கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான வாலிப சகோதரனை, சகோதரியே, நீங்கள் வாலிப பிராயத்துல இயேசுவுக்காக நிற்பீர்களா? அவருக்காக நிற்பீர்களா? பரிசுத்தமாய் வாழும்படி ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழுவேன்னு நீங்க அவருக்காக நிற்கும் போது அந்த வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுது? சிறந்த குதிரையாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஜெபம். ஜீவனுள்ள தகப்பனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நீர் பேசினதற்காக நன்றி சொல்லுகிறேன். அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாலிப பிராயம் அது உங்களுக்கு ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது உமக்காக ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்தணும், உங்களுக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எத்தனையோ கோலியாத்துகள் இந்த உலகத்தில் எங்களை எதிர்க்கிற சக்திகள் உண்டு ஆண்டவரே. அதையெல்லாம் ஜெயிக்க ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமை இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் நிற்கிறாங்களோ அங்க நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சிறந்த குதிரையாக, யுத்த குதிரையாக கர்த்தருடைய போர்க்களத்தில் நிற்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.